எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? கணக்கு டீச்சர் கிட்ட, தமிழ் டீச்சர் கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. கட்ட ஜடை போட்டிருப்பேன், ஒரு ஜடையை பிடிச்சி இழுத்துட்டே சொன்னாங்க, இது ஏதாவது எதிர்த்து பேசுச்சுன்னா தோலை உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, வீட்டில் நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன். இப்படி பிடிச்சி இழுத்துட்டே போதுங்க எங்க அம்மா. அந்த ஜானிஜான் கான் ரோடு முழுக்க எங்க அம்மாட்ட போய் கேட்டேன் நான், அம்மாவா நீங்க ஏன் கண்ணை மட்டும் விட சொன்னேன்? கண்ணையும் நோண்ட சொல்றது தானே அப்படின்னா எங்க அம்மா சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? எவ்வளவு ஆசைப்பாரு, கண்ணை பிடுங்கன்னா எப்படி படிப்ப? படிக்கிறதுக்கு தான் அந்த கண்ணு. எங்க அம்மா இந்த ரெண்டு கண்ணையும் விட்டு வச்சது படிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு சின்ன வயசுல எனக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கண்களை வேறு எங்கும் மேய விடாமல் கற்பதில் கவனம் வை, அதற்காகத்தான் உன் கண்கள் உனக்கு இருக்கின்றனே என்று சொல்லி தந்தவள் தாய். நம்மை வசை சொல்லுகின்றவர்களுக்கு எதிராக ஒரு வசைச்சொல் சொன்னாலே போதும், நம்முடைய கோபம் அடங்கிரும். மறக்காம மனசுல வச்சுக்கோ, யார் எந்த உதடுகளால் உன்னை கடினமாக பேசினாரோ அதே உதடுகளால் பாராட்டுரை வாங்குகின்ற வரைக்கும் எப்பொழுது நீ ஓய மாட்டாயோ அப்பொழுது வரைக்கும் உன்னுடைய வெற்றி நிலைப்பாடானது அல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை வழிபடுத்தக்கூடிய ஆசிரியர்களையும் நம்மை வழிபடுத்தக்கூடிய பெற்றோர்களையும் நாம் கவனமாக உள்வாங்க வேண்டும்.